வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. ஈஸியான ஸ்பெஷலான பன்னீர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தவா நல்லா காஞ்சிச்சுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோங்க? ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸ்பைசஸ்லாம் என்ன ஸ்பைசஸ் போடணும்? பட்டை ஒரு 2 போட்டால் போதுமா? 2 பட்டை போட்டாச்சு. 2 கிராம்பு போடணும். ஓகே, 2 கிராம்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணணுமா? ஓகே, சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணணுமா? எத்தனை வெங்காயம் போட்டிருக்கீங்க? 4 வெங்காயம் போட்டிருக்கேன். 4 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதான் நல்லா மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணுமா? ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கா, அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன ஆட் பண்ணணும்? அதுக்கடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கரெக்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். ஓகே, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன நல்லா தனியாக திரிஞ்சு வருது பாருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி 3 டீஸ்பூன் இருந்தாலும் சரி, 5 டீஸ்பூன் இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியாச்சுங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் கட் பண்ணிப்போம். 2 ஸ்லைஸ் பன்னீர் வாங்கியிருக்கோம். கரெக்டாக அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது? பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கரெக்டாக இந்த சைஸில் எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துருக்காங்க நல்லா ஸ்லைசஸ், கரெக்டான பீஸ். கொதிச்சிச்சுன்னு பார்க்கலாங்க. நமக்கு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கசகசா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அப்படியே அழகாக பொறுமையாக ஆட் பண்ணிப்போம். நல்லா பொறுமையாக கலரி விடுங்க. வேகமாக கலரினா உடஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பொறுமையாக ஒரு வாட்டி கலரி மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் வந்துருக்கா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. இது போதுங்க, ஆஃப் பண்ணி இறக்கிடலாம்.
கரெக்டாக இப்போ இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கஸ்தூரி மட்டியும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. பட்டர் மசாலா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். நன்றி. பன்னீர் கிரேவி செம்ம காம்பினேஷனுங்க இது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.